திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈட்டனை நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றி செய்வோம். இன்னைக்கு நாங்கள் பைரவரை பற்றி படிக்க போறோம். பைரவர் யார், எப்படி தோன்றின, என்ன மாதிரியான இந்த விவரங்களை நாங்கள் ஒரு நாளும் படிக்கல. இன்னைக்கு அதை படிச்சு பார்ப்போம் என்ன மாதிரியான. நளினக்கா வாசிங்கோ. பைரவர் பைரவர் சிவபெருமானின் 64 திருமேல்களில் ஒருவராகும். இவர் பைரவர் என்றும் அறியப்படுகிறார். பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற பொது பெயரும் வழக்கத்தில் இருக்கிறது. பைரவரை சொர்ணாகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுவர். சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். ஆடைகள் எதுவும் இல்லாமல் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசமாகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். சிவன் கோயில் அப்படி இல்லையா? அது வடிக்கெடுத்து விட்டு இருக்கு. கால பைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார். பஞ்சகுண சிவமூர்த்தங்களில் பைரவர் வக்ரமூர்த்தி என்றும் அறியப்பெறுகிறார். ஆசியா மிகப்பெரிய ஸ்ரீ ஸ்வர்ண ஹர்ஷண பைரவர் ஆலயம் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் சாலையில் ஆசியாவிலேயே அவல் பூந்துறை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையம் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ண பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. 5 அடி உயரம் கொண்ட சர்வ லட்சணம் நிறைந்த மூலவர் சிலை ஸ்வர்ணலிங்கம் மற்றும் 33 அடி உயரத்தில் ஸ்ரீ மகா பைரவரின் கம்பீரமான சிலை நுயவாயிலில் நிறுவப்பட்டு உள்ளது. அப்ப அங்க இந்தியாவில இருக்குது மூலவர். இந்தியாவில இருக்கு. மேலும் 64 பைரவர்களில் முகப்பிலும் கரிவறையிலும் இருந்து அமர்ந்தது போக மீதி 62 பைரவர்களும் பிரகார மண்டபத்தின் மேற்பகுதியில் சுதை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூசைகள் நடத்தப்படும். குறிப்பாக செவ்வாய் தோறும் மண் விளக்கு பூசை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் சுவர்ணலிங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் தேய்பிறை, அஷ்டமி அன்று நடைபெறும் சிறப்பு பூசைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெறுகிறார்கள். திருக்கோயிலில் ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களின் வழிகாட்டுதலில் ஸ்ரீ பைரவ அறக்கட்டளை சார்பில் வழித்தடம் ஈரோடு காங்கேயம் சாலையில் அவல் பூந்துரை அடுத்து ராட்டை சுற்றி பாளையம் பேர்ந்து பைரவ தோற்றம். அந்தகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவ முனிகளை வதைத்தான். தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும் ஏவலை செய்யும்படி பணித்தான். அந்தகாசுரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெரும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான். தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள். தாரகாபுரத்தை எரித்த காலாக்கினியை பைரவமூர்த்தியாக சிவன் மாற்றினார். 8 திசைகளிலும் இருந்த இருளை நீக்க 8 பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. பைரவ மூர்த்தி பிரம்ம சிரேச்சிதர், உக்ர பைரவர், ரேஸ்திரபாலகர், வடுகர், ஆபத்து தாரணர், சட்டைநாதர், கஞ்சுகன், ஸ்கதிமுக்தன், நிர்வாணி, சித்தன், கபாலி, வாதுகன், வைரவன் என்று பல பெயர்களில் வணங்குகிறார்கள். அட்சர பீடங்களின் காவலன் சிவபெருமானை பிரிந்த ஆதிசக்தி பிரமாவின் மானசீக குமாரனான
பிரஜாபதி தட்சன் மகளாக தோன்றினார். அவர் தட்சாயினி என்னும் சதிதேவி என்றும் அறியப்பட்டார். பருவ வயதில் சிவபெருமான் மீது காதல் கொண்டு தட்சனின் விருப்பமின்றி திருமணம் செய்து கொள்கிறார். ஆணவம் கொண்டிருந்த பிரம்மதேவனின் தலையை கொய்து பூசையின்றி போக சாபம் அளித்தமையினால் சிவபெருமான் மீது பிரம்மகுமாரரான தட்சன் கோபம் கொண்டிருந்தார். அதனால் சிவபெருமான் தாட்சாயினிக்கு அழைப்பு அனுப்பாமல் யாகம் ஒன்றை தொடங்குகிறார். அந்த யாகத்தீயில் சதிதேவி விழுந்து இறக்கிறார். சிவபெருமான் சதிதேவியாரின் பூத உடலோடு அலைவதை கண்ட திருமால் சிவபெருமானை அந்த மாயையிலிருந்து அகற்றுவதற்காக சக்கராயுதத்தினால் திருமால் அவ்வுடலை தகர்த்த. சதிதேவியாரின் உடல்கள் பல்வேறு பாகங்களாக பூமியில் சிதறுண்டது. அவ்வாறு சிதறுண்ட சதிதேவியின் உடல் பாகங்களை சிவபெருமான் சக்தி பீடமாக மாற்றினார். தாரகாசுரன் போன்ற அரக்கர்களிடமிருந்து சக்தி பீடங்களையும் அங்கு வரும் பக்தர்களை காக்கவும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒரு பைரவரை காவல் தெய்வமாக நியமனம் செய்தார். பைரவ வடிவங்கள். மகா பைரவர் 8 திசைகளை காக்கும் பொருட்டு 8 பைரவர்களாகவும் 64 பணிகளை செய்ய 64 பைரவர்களாகவும் விளங்குவதாக நம்பப்படுகிறது. மேலும் சுவர்ண பைரவர் போன்ற சிறப்பு பைரவ தோற்றங்களும் காணப்படுகின்றன. பைரவர்கள் திசை கொண்டன விளங்கும் 8 பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சில கோவில்களில் பைரவிகளுடன் இணைந்து தம்பதி சகிதமாகவும் இந்த பைரவர்கள் காட்சி தருகிறார்கள். சொல்லினோம் அசிதாங்க பைரவர் முதன்மை கற்று அசிதாங்க பைரவர். அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் ஆவர். இப்பைரவர் காசி மாநகரில் விருத்தகாலர் கோவிலில் அருள் செய்கிறார். அன்னப்பறவையினை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்கள் குருவின் கிரக தோஷத்திற்காக அசிதாங்க பைரவரை வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்திகன்னிகளில் ஒருத்தியான பிரம்மஹி பிரம்மஹி குரு பைரவர் முதல் குரு பைரவர் அஷ்டபைரவ மூர்த்தி வடிவங்கள் 2வது தோற்றமாவர். இப்பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோவிலில் அருள் செய்கிறார். ரிஷபத்தினை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் சுக்கிரனின் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்தகன்னிகளில் ஒருத்தியான மாயேஸ்வரி விளங்குகிறார். நீங்க படிங்க, நான் 2 படி. சண்ட பைரவர் முதன்மை கற்ற சண்ட பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 3வது தோற்றமா. இப்பைரவர் காசி நகரில் துக்கை கோவிலில் செய்கிறார். மயிலை வாகனமாக கொண்டு நவகிரகங்களின் செவ்வாய் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைபர்கள் வழங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான கௌமாரி விளங்குகிறார். குரோத பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 4வது தோற்றமாவர். இப்பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோவிலில் அருள் செய்கிறார். கருடனை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் சனிக்கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார். இவருடைய சக்தி வடிவமாக சப்தகன்னிகளில் ஒருத்தியான வைஷ்ணவி விளங்குகிறாளா. உன்மத்த பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 5வது தோற்றமாவர். இப்பைரவர் காசிமானரில் பீம சண்டி கோவிலில் அருள் செய்கிறார். குதிரையை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் புதன் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்தகன்னிகளில் ஒருத்தியான வராகி விளங்குகிறார். கபால பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 6வது தோற்றம். இப்பைரவர் காசி மாநகரில் லாட் பசார் கோவிலில் அருள் செய்கிறார். யானையை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்கள் சந்திர கிரக தோஷத்துக்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்கு. இவருடைய சக்தி வடிவமாக சப்தகன்னிகளில் ஒருத்தியான இந்திராணி விளங்குகிறார். பீசண பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 7வது தோற்றமா. இப்பைரவர் காசி மாநகரில் பூத பைரவ கோவிலில் அருள் செய்கிறார்.
எல்லாம் காசிலாம் இருக்கு. ம் சிங்கத்தை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் கேது கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வழங்குகிறார். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சாமுண்டி விளங்குகிறார். ம் நினைக்கிறது நவக்கிரகங்களோ அதான் அவைதான் மாறி இருக்கிறான். அவைதான் அவதாரம். அவ சம்ஹார சம்கார பைரவர். சம்கார பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 8வது தோற்றமாகும். இப்பைரவர் காசி மாநகரில் திரிலோசன சங்கம் கோவிலில் செய்கிறார். நாயை வாகனமாக கொண்டவர். நவக்கிரகங்களில் ராகு கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார். இவருடைய சக்தி வடிவமாக சப்தகன்னிகளில் ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறார். காசி மாநகரில் திசை கொன்றென 8 திசைகளிலும் பைரவர் கோயில்கள் அமைந்துள்ளது. அவியாமென அசிதாங்க பைரவர், விருத்தகாலர் கோயில், குரோத பைரவர், காமாட்சி ஆலயம், உன்மத்த பைரவர், பீமசண்டி கோயில், டுரு பைரவர், அனுமன் காட்டில் கபால பைரவர், லாட் பஜாரில் சண்ட பைரவர், துக்கை கோயிலில் பீஷ்ண பைரவர், பூத பைரவத்தில் சம்கார பைரவர், திரிலோசன சங்கம். 64 பைரவர்கள். பைரவமூர்த்தி 64 பணிகளை செய்யும் பொருட்டு 64 பைரவராக தோற்றம். நீலகண்ட பைரவர். நீலகண்டவர் அவை என்ன செய்ய இல்லையா, தேடிக்கொண்டு இதுக்கு காணையில. அப்ப படிக்கிறதுல வேலை. அப்ப நீலகண்ட பைரவர், விசாலாசி பைரவர், மார்த்தாண்ட பைரவர், முண்டன பிரபு பைரவர், ஸ்வசந்த பைரவர், அதி சந்துஷ்ட பைரவர், கேர பைரவர், சம்ஹார பைரவர், விஸ்வரூப பைரவர், நானாய ரூப பைரவர், பரம பைரவர், பைரவர், பரம பைரவர், தண்டகர்ண பைரவர், ஸ்தாபாத்ரா பைரவர், சிரீட பைரவர், உன்மத்த பைரவர், மேகநாத பைரவர், மனோவேக பைரவர், சத்ரபாலக பைரவர், விருபாஷ பைரவர், காரள பைரவர், நிர்பய பைரவர், ஆகர்ஷண பைரவர், பிரஷேத பைரவர், லோபால பைரவர், கதாத பைரவர், வச்ரஷ்ட பைரவர், மகாகால பைரவர், பிரகண்ட பைரவர், பிரளய பைரவர், அந்தக பைரவர், பூமிகற்ப பைரவர், பீஷ்ண பைரவர், சம்ஹார பைரவர், குலபால பைரவர், ருண்டமால பைரவர், ரத்தாங்க பைரவர், பிங்களேஷ்ண பைரவர், அப்ரரூப பைரவர், தாரபாலன பைரவர். மிச்சத்தை நீங்க படிங்க. 40 பிரஜாபாலன பைரவர், குல பைரவர், மந்திரநாயக பைரவர், ருத்ர பைரவர், பிதாமக பைரவர், விஷ்ணு பைரவர், வடுகநாத பைரவர், கபால பைரவர், பூத வேதாள பைரவர், திருநேத்திர பைரவர், திரிபுராந்தக பைரவர், வாத பைரவர், வரத பைரவர், பர்வத வாகன பைரவர், சசி வாகன பைரவர், கபால பூஷண பைரவர், சர்வ வேத பைரவர், ஈசான பைரவர், ஈசான பைரவர் முண்டாத்தாரிணி, சர்வ பூத பைரவர், கோரநாத பைரவர், பயங்க பைரவர், புத்தி முத்தி பய பைரவர், காலாக்கினி பைரவர், மகாரௌத்ர பைரவர், தட்சிணா விஸ்திரி பைரவர், சொர்ண ஆக்ஷர்ண பைரவர். செல்வத்துக்கு அதிபதியான பைரவர் சொர்ண ஆக்ஷர்ண பைரவர் என்று அழைக்கவர். இந்த திருக்கோலத்தில் இடது கையில் கபாலத்துக்கு பதிலாக அட்சிய பாத்திரம் இருக்கிறது. ஸ்வர்ணம் அதாவது தங்கம் தந்தருளியவர் என்பதால் கபாலத்தை அட்சிய பாத்திரமாக வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவரிடம் வேண்டிக் கொள்ள வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இவர் 2 நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு. தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் கதிராமங்கலம்
நடுவெளி மிக அருகில் காவிரி நதி வடக்கு நோக்கி ஓடி வடகாவேரி என சிறப்பு பெயர் பெற்ற காவிரியின் மேற்கு கரையில் விநாயகர் கோவிலிலும் காசி விஸ்வநாதர் கோவிலிலும் இவ்விரு கோவிலுக்கும் இடையே மிக பழமையான இரட்டைக்கால பைரவர் கோவிலும் அமைந்துள்ளன. தேய்பிறை அஷ்டமி திதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. நாங்கள் அங்க இருக்கின்ற டைம் எங்களுக்கு இது தெரியாது. இப்ப அட்டமிலை தான் தானே. ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்ரீ சுவர்ண கர்ஷன பைரவர் ஆலயம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு காங்கேயம் சாலையில் அவல் பூந்துறை அடுத்த ராட்டை சுற்றி பாளையம் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்ரீ சுவர்ண கர்ஷன பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. 5 அடி உயரம் கொண்ட சர்வ லட்சணம் நிறைந்த மூலவர் சிலை, சுவர்ணலிங்கம் மற்றும் 33 அடி உயரத்தில் ஸ்ரீ மகா பைரவரின் கம்பீரமான சிலை நுழைவாயிலில் நிறுவப்பட்டு உள்ளது. மேலும் 64 பைரவர்களில் முகப்பிலும் கருவறையிலும் இருவர் அமர்ந்து போக மீதி 62 பைரவர்களும் பிரகார மண்டபத்தின் மேற்பகுதியில் சுதை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கோவில் திறக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக செவ்வாய் தோறும் மண்விளக்கு பூசை, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு யாகம் மற்றும் சுவர்ணலிங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பல்லாயிரக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்படுகிறார்கள். திருக்கோவில் ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ பைரவா அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. வழித்தடம் ஈரோடு காங்கேயம் சாலையில் ஆவல் பூந்தோட்டி அடுத்து ராட்டை சுற்றிப்பாளையம் பேருந்து நிறுத்தம். வழித்தடம் கால பைரவர் காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் திகழ்கிறார். காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது. காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால் தான் காசி யாத்திரை செய்வதன் முழு பயனும் கிட்டும் என்பது விதி. வேறு பைரவ வடிவங்கள் அமர்தகர் என்றும் பாபபாஷ்ணர் என்றும் பைரவர் அழைக்கப்படுகிறார். அமர்தகர் என்பதற்கு தான் என்ற அகங்காரத்தினை அளிப்பவர் என்றும், பாபபாஷ்ணர் என்றால் பக்தர்கள் அறியாமையால் செய்யும் பாவங்களை போக்குவர் என்றும் பொருள். பைரவ வழிபாடு தாமரை பூமாலை, வில்வ மாலை, தும்பை பூமாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவருக்கு விருப்பம் இல்லையா? அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது. அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படும். பைரவ விரதம் அனைத்து அட்டமி திதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. அதில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமியானது சிறப்பு வாய்ந்ததாகும். பைரவமூர்த்தி விரதத்தினை தொடர்ந்து 21 முறை 20 இருப்பது சிறப்பானதாக கருதப்படும். பைரவர் கோயில்கள் காசியில் கால பைரவர் 8 இடங்களில் கோயில் கொண்டுள்ளார். இதனை பைரவ தோத்திரம் சேத்திரம் என்றும் கூறுகிறார். குத்தாலத்துல மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ளது. தேவையில்லை தானே. குத்தால மயிலாடுதுறை கணக்கு எந்தெந்த இடங்கள்ல யாழ்ப்பாணத்திலேயும் இருக்கான். யாழ்ப்பாணத்தில் பொன்னாலையில் அருள்மிகு நரசிங்க பைரவர் வடிவில் காட்சி அளிக்கிறார். அங்கேயும் இருக்குது பெரிய கோயில். பைரவரின் படங்கள், காயத்ரி மந்திரம் வழங்கானம். இத்துடன் பைரவர் புராண படலம் முடிவடைந்து விட்டது. இனி என்ன படிப்பு மேல சிவத்தலங்கள் எல்லாம் சிவன் செய்ய. ஆதிசங்கரர் வரலாறையும் படிப்பான். இது 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 படிக்கிறான். ஆனா அந்த
சும்மா நல்லா வாசிச்சா எங்களுக்கு நல்லா விளங்கும், அதை படிப்போம். ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு. அத்வைதத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான அளவுக்கு சிறிய மற்றும் பெரிய நூல்களை ஆதிசங்கரர் எழுதியுள்ளார். அத்வைதத்தை புரிந்து கொள்வதற்கு ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாறு அறிந்து கொள்வது அவசியமா என்ற கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இதுதான். ஆதிசங்கரர் வரலாறு அவரது அத்வைதத்துக்கு பொருந்தாத அற்புதங்களை கொண்டுள்ளது. அந்த அற்புதங்கள் அத்வைத தத்துவத்தை விளக்குவதற்கு தேவையற்றதாக இருக்கிறது என்பதே உண்மை. ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்திய ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை அறிகிறோமோ இல்லையோ, அவர் காலத்தை அறிய வேண்டும். அந்த காலத்தோடு அவரை பற்றிய சில விவரங்கள் அறிந்திருப்பது தேவையான ஒன்றே. இருந்தாலும் ஆதிசங்கரரை பற்றிய வரலாற்றை அத்வைதிகள் எவ்வாறு கூறுகின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவரை பின்பற்றுகின்ற அத்வைதிகளை அறிந்து கொள்வதற்கு உதவிடும். இன்று கேரளம் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலத்துள்ள காலடி என்ற சிற்றூரில் ஆதிசங்கரர் பிறந்தார். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சங்கர விஜயம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இதே பெயரில் பல நூல்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்கவை ஆனந்திய சங்கர விஜயம், சித்விலாசிய சங்கர விஜயம், சங்கர விஜயம், குருரத்ன மாலஸ்தபம் போன்றவை ஆகும். இந்நூல்கள் ஆதிசங்கரர் பிறந்து பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பு எழுதப்பட்டது. அதனால் இந்நூல்களுக்கிடையே முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஆதிசங்கரர் காலத்தை சிருங்கேரி மடம் கிறிஸ்துக்கு பின் 782 தொடக்கம் 820 என்று அம்மடத்தின் ஆசாரியார் வரிசையை கொண்டு கணக்கிட்டுள்ளார். பொதுவாக ஆய்வாளர்கள் இந்த ஆண்டை ஏற்கின்றனர். ஆதிசங்கரர் அமைத்த 4 மடங்களில் வராத காஞ்சி மடம் ஆதிசங்கரர் காலத்தை கிறிஸ்துக்கு முன் 5009 என்று 509 என்று கணக்கிடுகிறது. சிருங்கேரி மடத்தை தவிர மற்ற மதங்கள் காஞ்சி மடம் குறிப்பிடுகின்ற ஆண்டை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆதிசங்கரன் 32 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதில் எல்லா மடங்களும் ஒத்தகரித்து. ஆதிசங்கர் வாழ்க்கை வரலாற்றை அவர் பிறந்த ஆண்டுகள் பல கடந்து எழுதப்பட்டுள்ளதால் அவரது வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கதை வசி. சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதிக்கு வெகு காலம் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. சிலரது ஆலோசனையின்படி திருச்சூரில் சிவபுரம் உள்ள வடக்கு நாதன் என்கிற சிவனிடம் பிள்ளைவரம் வேண்டி வழிபட சென்றனர். அங்கு அவர்களின் கனவில் சிவபெருமான் தோன்றி வேண்டுதலை ஏற்று நிபந்தனைக்கு உட்பட்டு உங்களுக்கு பிள்ளைவரம் தருகிறேன், நல்லறிவும் நற்குணமும் கொண்டா, ஆனால் ஆயுள் குறைந்த ஆண் குழந்தை வேண்டுமா அல்லது அறிவற்ற கெட்ட குழந்தைகளை கொண்ட பல குழந்தைகள் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அந்த தம்பதியினர் ஆண்டவனிடம் எங்களுக்கு வேண்டியதையும் வேண்டாததையும் அறிந்த ஆண்டவரே, இதற்கு நீங்களே முடிவெடுத்து எங்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை அருள்வீர் என்று வணக்கத்துடன் தெரிவித்தனர். ஆண்டவர் அவர்களிடம் சோதனையில் வென்ற உங்களுக்கு நானே மகனாக பிறக்கிறேன் என்று கூறி மறைந்தார். தத்துவமசி என்ற மகா வாக்கியத்திற்கு நீயே அது என்று அத்வைதப்படி விளக்கமளித்த ஆதிசங்கரின் பிறப்பு தத்துவமசி என்றால் நீயே அது பிறப்பு இந்த வகையில் இறையருள் பெற்றதாக கதை கட்டுவது வியப்பாக இருக்கிறது. இந்த கதையினை வடித்தவர்கள் ஞான வழியை காட்டும் ஞான வழியை மட்டும் செல்வதாக இல்லாது கர்ம வழியினையும் பின்பற்றுவதாக இருந்து எழுதியது போல் இருக்கிறது. அல்லது கர்ம வழிபட்டவர்களுக்காக ஞான வழியில் நிற்பவர்கள் எழுதியதாகவும் கொள்ளலாம். கதை வழியில் தொடர்வோம். 10 மாதம் சென்ற பிறகு ஆரியாம்பாள் ஆண்மகவை பெற்றார். சிவபெருமானே குழந்தை வடிவமாக வந்துள்ளதால் அந்த குழந்தைக்கு சங்கரன் என்று பெயரிட்டார். சங்கரன் என்பதற்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்று பொருள். அச்சங்கரன் சச்சித் ஆனந்தன் இயல்பிலேயே ஆனந்தமயம் என்ற அத்வைத சித்தாந்தத்தை தமது வாழ்நாளில் தனது எழுத்துக்களால் நிலைநிறுத்தினாரா. சங்கரனுக்கு 3 வயதிலேயே படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தனர். தாய்மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் சங்கரன் சிறந்த தேர்ச்சி பெற்றார்.
இங்கே தாய்மொழி என்று கூறியவுடன் காலடியில் என்று பேசப்படுகின்ற மலையாளத்தையே குறிப்பதாக பலரும் எண்ணுகின்றனர். உண்மையில் ஆதிசங்கரர் பிறந்த போது அங்கே தமிழ்தான் பேசப்பட்டது. மலையாளம் என்கிற மொழி தோன்றி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆதிசங்கரர் மலையாளம் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியவர். அதனால் அவரது தாய்மொழி தமிழேயாம். தமிழ் மூவேந்தர்களில் சேர அரசர்களால் ஆண்ட பகுதியாகத்தான் காலடி பலமாக இருந்தது. ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய RPVS மணியன் அவர்கள், ஆகவே சங்கரர் தமிழ்தான் பேசியிருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று எழுதியுள்ளார். சங்கரருக்கு 4 வயதை எட்டிய போது தகப்பனார் சிவகுரு இயற்கை எய்தினார். இந்த துயரத்தின் தொடர்ச்சியிலும் ஆரியாம்பாள் தமது பிள்ளையின் 5ஆம் வயதில் உபநயனம் செய்வித்தார். பூநூல் அணிந்த பின் சங்கரர் தாயை பிரிந்து குருகுலவாசம் சென்றார். அங்கு வேதம் மற்றும் பிரசாஸ்திரங்களை கற்றார். குருகுலவாசத்தின் போது பிள்ளைகள் பொதுமக்களிடம் சென்று பிச்சை பெற்றே உண்பர். அவ்வாறு பிச்சை ஏற்கும் போது நடந்த நிகழ்வில் தான் சங்கரர் கனகதரா சோஸ்திரம் பாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் இது ஆதி சங்கரர் பாடியதுதானா என்ற சந்தேகம் எழும்பப்படுகிறது. நான் அதுல ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போனேன். ஸ்ரீ ஜகத்குரு கிரந்தமாலா என்ற பெயரில் ஆதிசங்கரின் ஸ்தோத்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள் சொல்லணும், முன்னுக்கு வருது. அப்ப ஸ்தோத்திரங்களா மற்றும் பிரகணங்கள் ஆகியவற்றை 10 தொகுதியாக தொகுக்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பில் கனகதார ஸ்தோத்திரம் இடம்பெறவில்லை. குருகுலத்தில் கற்று முடித்த சங்கரன் வீடு திரும்பினார். தமது தாயாரை அம்போடு கவனித்துக் கொண்டார். வைதிக முறையிலான மனித வாழ்க்கை 4 ஆச்சிரமங்களை கொண்டுள்ளது. நான் சொல்ல வழிகிட்ட என்னன்னா, தமிழ்நாட்டுல மலையாளம் தெலுங்கு அப்படி என்றெல்லாம் இல்லையா, முந்தி தமிழ் தானா இருந்தது. இப்பதான் எல்லாம் மாறி மாறி அதெல்லாம் அந்த அவேன்ற சொல்லுகளும் எங்களும் கிட்ட சேரர் தானே முந்தி மலையாளத்தை ஆண்டது. அப்ப அங்கதான் அதான் சொல்லி இருக்கு ஆதிசங்கரர் மலையாளம். அதான் சொல்ல வழிக்குதான் மறந்து போனேன். மாணவ ஆசிரமம், இல்லற கிருகஸ்தா ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். இதில் மாணவ ஆசிரமத்தை சங்கரர் முடித்து விட்டார். அடுத்து ஏற்க வேண்டிய இல்லற ஆசிரமம். ஆனால் சங்கரன் சந்நியாசத்தை ஏற்கவே விரும்பினார். இதற்கு தமது தாயிடம் இருந்து எதிர்ப்பு வரும் என்று தெரிந்திருந்தது. அதனால் தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இதனை அறிந்து கொண்ட தாய் சங்கரருக்கு திருமணம் நடத்தி முடிப்பதற்கான முயற்சியை தொடங்கினார். தாயாரின் அனுமதியுடன் எப்படியாவது விரைவில் சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்பதே சங்கரரின் முடிவு. ஆதிசங்கரர் வளமை போல் வரலாற்றை எழுதியவர்கள் முதலையை கொண்டு ஒரு அற்புத நிகழ்வை குறிப்பிடுகின்றனர். தாயாரோடு சங்கரர் பூர்ணா ஆற்றில் வழக்கம் போல் நீராடி கொண்டிருந்தார். அப்போது அவரது ஒரு காலை முதலை கவ்விக்கொண்டது. அவர் தாயாரிடம், என்னை காப்பாற்றுவது உனது கையில் தான் இருக்கிறது. இந்த பிறவியில் முதலியால் கொல்லப்பட வேண்டும் என்பது விதி. இந்த விதியில் இருந்து விடுபடத்தான் சந்நியாசம் ஏற்க வேண்டும். சாத்திரப்படி சந்நியாசம் என்பது மறுபிறவி ஆகும். அடுத்த புதிய பிறவியை எடுத்துக்கொண்டால் முதலி எண்ணி ஒன்றும் செய்திட முடியாது. உயிரோடு இருந்தால்தான் உனது இறுதிக்கால கிரியைகளை செய்ய முடியும். சந்நியாசத்தை ஏற்றாலும் உயிர் பிரிகின்ற நேரத்தில் உன்னிடம் வந்து சேருவேன். இறுதி காரியங்களை பிள்ளை என்ற முறையில் செய்து முடிப்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என்று தாயிடம் கூறினார். தாயாரும் இதற்கு ஒப்புக்கொண்டார். மந்திரத்தை உச்சரித்து சங்கரர் சந்நியாசம் ஏற்றார். குறி இல்லாமல் தானே ஏற்கும் இத்தகைய சந்நியாசத்துக்கு ஆபத் சந்நியாசம் என்று பெயர். முதலவாயிலிருந்து காலை விடுவித்து கரைக்கு திரும்பினார். என்ன முதலவாய் பிடிக்க பண்ணது முதல்ல தாயிட்ட கேட்டவர். அது எல்லாம் காலை விடுவித்து கரைக்கு திரும்பினார். சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அக்னி கிரயம் செய்யும் அதிகாரம் கிடையாது.
காரியம், மரபுக்கு அக்னி காரியம். காரியம் ம். செய்யும் அது அதிகாரம் தான் வருது. அப்படி காரியம் தான் சொல்லணும். அது அக்னி காரியம். மரபுக்கு மாறாக ஆதிசங்கரர் தமது தாயாருக்காக இறுதி காரியம் செய்வதற்கு உரிய காலத்தில் வருவதாக வாக்கு இத கொடுத்துள்ளார். காரியம் தான் சொல்றது. அது அக்னி அது காரியம். அக்னி காரியம். இறுதி காரியத்துக்குரிய காலத்தில் வருவதாக வாக்கு கொடுத்துள்ள. ஆபத் சந்நியாசம் செய்து கொண்டாலும் சங்கரர் குருவின் மூலம் சந்நியாச தீட்சை பெறுவதற்காக நர்மதா ஆற்றின் கரையில் தவம் செய்து கொண்டிருந்த கோவிந்த பகவத் பாதரை சந்திப்பதற்கு காலடியை விட்டு கிளம்பினர். அவ்வாறு செல்லும் போது துங்கா நதி இடையில் காணப்பட்டது. சுற்றிலும் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்தது. நீராட ஆற்றை நோக்கி நடந்தார். அப்போது அதிசய காட்சியை அவர் கண்டார். வாசி. கடும் வெயிலின் தகுப்பில் வருந்திய நிறை கர்ப்பிணியான தவளைக்கு ஒரு பாம்பு எடுத்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு பாம்பு படம் எடுத்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. இதனை கண்டு விழுங்காமல் அது நிழல் கொடுக்குது. இதனை கண்டு வியந்த வண்ணம் ஆற்றை நோக்கி சென்று கொண்டிருந்த சங்கரர் மற்றொரு அதிசயத்தை கண்டார். ஒரு பசுவும் புலியும் ஆற்றில் அருகே நீர் அருந்தி கொண்டிருந்தது. எதிரெதிர் உயிரினங்கள் இங்கே முரண்படாமல் அன்புடன் காணப்படுகிறது என்றால் இங்கே யாரோ ஒரு மகான் தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய தவ வலிமையே இப்படிப்பட்ட ஆண்மனேய சூழலுக்கு காரணம் என்று சங்கரர் நினைத்தார். அதே நினைவில் ஆற்றில் நீராடிவிட்டு அருகில் தென்பட்ட வீட்டை அடைந்து தவ முனிவரை பற்றி விசாரித்தார். தற்போது எந்த முனிவரும் இங்கே தவம் செய்யவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிஷர்ச் என்ற முனிவர் இங்கே தவம் செய்ததாக கூறினர். இதனால் இந்த பகுதிக்கு சிருங்ககேரி என்று பெயர் பெற்றது என்ற தகவலையும் கேட்டறிந்தார். ரிஷ்யஸ்ருங்கர் வாழ்ந்து பல 1000 ஆண்டுகள் கடந்த பின்னும் அவரது ஆண்மனேய அதிர்வலைகள் இன்னும் நிலவியதால் முரண்பாடான உயிரினங்களின் அன்போடு இணைந்திருக்கின்றன என்பதை சங்கரர் அறிந்து கொண்டார். எதிர்காலத்தில் இங்கே தென் திசைக்கான மடம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்று உறுதியேற்றார். அந்த உறுதியேற்றதின் விளைவே இன்றைய சிருங்கேரி மடம். சிருங்கேரி மடம் இன்று இருப்பது வரலாற்று சான்றுதான். ஆனால் அங்கே நிலவிய ஆன்மீக சூழலை பற்றி கூறியது ஆதிசங்கரின் அத்வைத சித்தாந்தத்திற்கு முரணாக காட்சி அளிக்கிறது. மாறுகின்ற இவையும் உண்மை அல்ல, மாறாத பிரம்மமே உண்மை என்கிற முடிவுக்கு வந்துள்ள ஆதிசங்கரர் இன்பம் துன்பம் ஆகியவற்றை போக்க முடியாது என்று கூறி சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்திக்கு அளித்த ஆதிசங்கரர் இத்தகைய ஆன்மநேய சூழலின் பலத்தை ஏன் ஏற்காமல் போனார் என்ற கேள்வி எழத்தான் செய்யும். ஆன்மீக சூழம் உலகில் அமைதியை உருவாக்கும் என்பது உண்மையானால் இன்பம் துன்பம் போன்ற இனிமைகளை ஒதுக்கி சம்சாரத்தில் இருந்து விடுபடுகிற அத்வைத சித்தாந்தத்தை ஏன் போதிக்க வேண்டும்? இதுலையும் அப்படித்தானே ஆன்மநேயம் என்றுதானே சொல்லி இருக்கு. பொண்ணுத்திரியர் என்னன்னு சொல்லவர், புலவர் என்னன்னு சொன்னவர் ஆன்ம வேற ஒரு சொன்னவர் இல்லை, ஆன்மீக சூழல் உலகில் அமைதியை உருவாக்கும் என்பது உண்மையானால் இன்பம் துன்பம் போன்ற இனிமைகளை ஒதுக்கி சம்சாரத்தில் இருந்து விடுபடுகிற அத்வைத சித்தாந்தத்தை ஏன் போதிக்க வேண்டும்? அது ஆன்மீகம். அது வேற இது வேற. இது ஆன்ம நேயம். இதுல மீ என்ன வரே இல்லையே. ஆன்மீகம் அது ஆன்மீகம். அதுதான் மீ என்னாண்டு போடக்கூடாதாம். மீ அண்டு ஆன்மீக தான் போடும். இன்பம் துன்பம் போன்ற ஓகே. ஆதிசங்கரன் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை விவரிக்கின்ற அத்வைத சித்தாந்தத்துக்கு முரணாகவே இந்நிகழ்வுகள் அவரது வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. மாறும் தன்மையுடைய அனைத்தும் உண்மை அல்ல என்கிற மாய கோட்பாட்டிற்கு இது போன்றவை எதிராகவே காணப்படுகிறது. இது போன்ற அற்புத நர்மதை
அவற்றை சங்கரர் அடைந்த போது நிகழ்ந்ததாக பதியப்பட்டுள்ளது. இந்த அற்புதங்கள் சங்கரரின் சக்தியை குருவுக்கு காட்டுவதற்கு கூறப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல் சிறுவயதில் தமது அன்னைக்காக ஆற்றின் திசையை மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்த அற்புதங்களை நிகழ்த்த முடியுமென்றால் சம்சாரத்திலிருந்து விட வேண்டும் என்று கூறுவதற்கு பதில் சம்சாரத்தில் ஏற்படும் பாதகங்களை அற்புதங்களின் மூலம் சாதகமாக்கி தந்திடலாமே. சம்சாரத்தை விடுத்து புத்தி பாதைக்கு அழைத்திட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காதே. இது போன்ற கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. நர்மதை ஆற்றங்கரையும் குருவின் இருப்பிடத்தை அருகில் இருந்தவரிடம் கேட்டார். ஒரு குகையை காட்டி அதில் ஒரு மகான் சமாதி நிலையில் அமர்ந்துள்ளார். அவர் நீங்கள் தேடி வந்த குருவாக இருக்கலாம் என்று கூறினர். அக்குகை மிகவும் குறுகலாகவும் இருட்டாகவும் காணப்பட்டது. குகையை சங்கரர் முயன்று 3 முறை வலம் வந்து குருவை நோக்கி ஸ்லோகத்தில் வணக்கம் செலுத்தினர். இதற்கும் இதுவரை திறவாத கோவிந்தரின் கண்கள் சங்கரரின் ஸ்தோத்திரத்துக்கு பணிந்து திறந்தது. தாம் எதிர்பார்த்த சீடர் வந்து விட்டதாக கோவிந்தர் கருதி யார் நீ என்று கேட்டார். இந்த கேள்விக்கு பொதுவாக இவரும் பதிலாக தமது பெயரையும் அல்லது தமது ஊரையும் சேர்த்து கூறுவர். ஆனால் சீடராகும் தகுதியை உணர்த்தும் பொருட்டு சங்கரர் 10 ஸ்லோகத்தால் பதிலளித்தார். கர்ம நிலையை கடந்து ஞான நிலையை அடைந்ததை காட்டும் விதமாக இந்த 10 பாடலும் அமைந்துள்ளது. யார் நீ? யார் நீ என்று கேட்டதற்கு கர்ம நிலையை பின்பற்றுபவன் தனது பெயரையே கூறுவான். இதற்கு மாறாக ஞான நிலையை அடைந்தவன் இகலோக இருமைகளை கடந்த ஒருமை நிலையாகவே தன்னை கருதுவான். அத்வைதத்தை அறிந்திடும் தகுதி பெற்ற சீடனாக தன்னை காட்டிக் கொள்ளும் வகையில் இந்த 10 சுலோகங்கள் அமைந்துள்ளது. இது தச சுலோகி என்ற தனி சோத்திரமாக பாடலாக இன்று நமக்கு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஆத்மாவை மறைத்து கொண்டு தானே ஆத்மா போல் தோற்றம் கொடுக்கும் அனாத்மாவை விலக்கிவிட்டால் மீதமிருக்கும் உண்மையே நான் என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. கோவிந்த பகவத் பாதர் தமது சீடராக சங்கரரை ஏற்றுக்கொண்டு மகா வாக்கியங்களை சங்கருக்கு உபதேசித்தார். முன்பே தனக்குத்தானே தீட்சை பெற்ற சங்கரர் இப்போது குருவின் மூலமாக தீட்சை பெற்று தலைமுடியை கலைந்து கசாயம் உடுத்தி துறவை மேற்கொண்டார். இனி சங்கரரை ஆதிசங்கர் என்று குழைப்போம். ஆதிசங்கரருக்கு பிறகு பல சங்கரர்கள் மடத்தின் தலைமையை ஏற்றுள்ளதால் பெயர் குழப்பத்தை தவிர்ப்பதற்கு சங்கரரே ஆதிசங்கர் என்று அழைக்கப்படுகிறார். சீடராக சில காலம் குருவுடன் ஆதிசங்கரர் தங்கினார். பின்பு குருவின் விருப்பத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு விளக்க உரை, அதாவது பாஷ்யம் எழுவதற்கு காசிக்கு சென்றார். எல்லா சித்தாந்தவாதிகளும் விவாதிக்கும் இடமாக காசி விளங்கியதால் அங்கு சென்று பிற சித்தாந்தவாதிகளுடன் வாதம் செய்து அத்வைதத்தை பரப்புவதற்கு காசியே சிறந்த இடம் என்பதால் ஆதிசங்கரர் காசிக்கு அனுப்பப்பட்டார். காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் மணிகர்ணியா என்னும் இடத்தில் ஆதிசங்கரர் வசிக்கலானார். முக்தி மண்டபத்தில் நாள்தோறும் உபன்யாசம் நிகழ்த்தினர். பல நாட்டு பண்டிதர்கள் அவரது உபன்யாசத்தை கேட்டனர். அவரது போதனையில் கவரப்பட்டு பல பேர் ஆதிசங்கரின் சீடரானார்கள். அச்சீடர்கள் தாம் கற்ற அத்வைத சித்தாந்தத்தை தமது ஊருக்கு சென்று உபதேசித்தனர். ஆதிசங்கரது அத்வைதம் என்கின்ற வேதாந்தம் நாடெங்கும் பரவத் தொடங்கியது. இங்கே வசிக்கின்ற காலகட்டத்தில் பாதராயணர் எழுதிய பிரம்மசூத்திரம், 10 உபநிடதங்கள், கண்ணன் எழுதிய கீதை ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதினார். இந்த 3 நூல்களே பிரஸ்தான திரயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளக்க உரைகள் அத்வைத சித்தாந்தத்தின் விளக்கமாகவும் பிற சித்தாந்தவாதிகளின் கருத்துக்கு எதிர்வாதமாகவும் அமைந்துள்ளது. பிரஸ்தான திரயத்துக்கு எழுதிய விளக்க உரையுடன் பல பிரகரண நூல்களையும் சோஸ்திர நூல்களையும் எழுதினார். இவை அனைத்தும் அத்வைதத்தை விவரிப்பதாக இருக்கிறது. ஒரு நாள் கங்கையில் வழக்கம் போல் நீராடிவிட்டு தமது சீடருடன் விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்காக காசி நகரின் குறுகலான சந்தில் சென்று கொண்டிருந்தார். 4 நாய்களுடனும் தோளில் கள்ளு கலியத்துடனும் ஒரு புலியன் அப்போது எதிர்பட்டார். உடனே ஆதிசங்கரர் போ விலகிப்போ என்று குரல் கொடுத்தார். அதற்கு அப்புலியன், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்கும் அத்வைத துறவியே, இதை விளக்க சொல்கிறீர்? உணவால் உண்டான
இந்த உடலியா அல்லது எனது உடலில் இருக்கும் ஞான ஒளியான ஆத்மாவையா என்று கேட்டேன். இந்த உடம்பை பற்றிய நினைப்பை விடுத்து அனைவரிடத்திலும் இருக்கும் ஆத்மா பரமாத்மா என்பதுதானே அத்வைத போதனை. அப்படி இருக்க உங்களது உடலின் அருகில் இருந்து எனது உடல் விலகி போக வேண்டும் என்று சொல்வதன் பொருள் என்ன? உங்களது உடலுக்குள் இருக்கும் ஞான ஒளியான ஆத்மாவும் எனது உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் ஒன்றுதானே. அப்படி இருக்க எப்படி விலகி செல்ல முடியும்? இதனை கேட்ட ஆதிசங்கரர் புலியனின் காலடியில் வீழ்ந்து வணங்கினார். இந்த நிகழ்வை மனிஷா பஞ்சகம் என்ற 5 பாடலில் அவர் பதித்துள்ளார். அத்வைத நிலையில் புலியனுக்கும் அந்தணனுக்கு வேறுபாடு கிடையாது என்பதையே இந்த 5 பாடல் விவரிக்கிறது. அத்வைதத்தின் அடிப்படையாக இந்த 5 பாடல்கள் அமைந்துள்ளதால் இங்கே அதனை முழுமையாக பார்ப்போம். விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் எந்த தூய உணர்வு தெளிவாக வெளிப்படுகிறதோ, பிரபஞ்சத்தின் சாட்சியாக எது பிரமா முதல் எறும்பு வரை அனைத்து உடல்களிலும் ஊடுருவி உள்ளதோ அதுதான் நான். நான் காணப்படும் பொருள் அல்ல என்று எவருக்கு உறுதியான ஞானம் இருக்கிறதோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனே என் குரு என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. நான் பிரம்மம் தான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மம் தான். தூய உணர்வு தான் இந்த பிரபஞ்சமாக விரிந்துள்ளது. சத்வம், ரஜஸ், தமஸ் மற்றும் அறியாமையினால் நான் பொருட்களை பிரம்மம் அல்லாததாக கருதுகிறேன். ஒன்றும் மீதமில்லாமல் அனைத்தும் என் கற்பனையே. பேரானந்தமான அழிவில்லாத தூய வடிவான பிரம்மந்தான் எங்கும் நிறைந்துள்ளது என்று எவனுக்கு உறுதி ஞானம் உள்ளதோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி அல்லது பிராமணனாக இருந்தாலும் சரி, அவன் என் குரு என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. குருவின் உபதேசத்தின் மூலம் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் அழியக்கூடியது என்று உறுதி பெற்றி கொண்டு சஞ்சலமில்லாத தூய்மையான மனதுடன் இடைவெளி இல்லாத பிரம்மத்தை தியானிப்பதால் கடந்த கால வருங்கால கர்மங்களையும் மற்றும் பாவச் செயல்களையும் தூய உணர்வான நெருப்பில் எரித்துவிட்டு இந்த உடல் பிராப்த கர்மத்தினிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எந்த தூய உணர்வு மிருகம், மனிதன் மற்றும் தேவர்களால் நான் என்று அகத்தில் எளிவாக உணரப்படுகிறதோ, எதன் பிரகாசத்தினால் ஜட இயல்பை கொண்ட மனம், புலன்கள், உடல் விஷயங்கள் இவை அனைத்தும் விளங்குகின்றனவோ, சூரியன் மேகங்களால் மறைக்கப்படுவது போல காணப்படும் பொருட்களினால் அந்த தூய உணர்வு மறைக்கப்படுகின்றது. அந்த தூய உணர்வை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு யோகி அமைதியான மனதை அடைகிறார். அவர் என் குரு என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. எந்த பேரானந்த கடலின் சிறுதுளியினால் கூட இந்திரன் போன்ற தேவர்கள் திருப்பி அடைகிறார்களோ, முற்றிலும் அமைதியான மனதை அடைந்து முனிவர்கள் நிறைவு பெறுகிறார்களோ, அந்த அழிவற்ற பேரானந்த கடலில் ஒன்றுபட்டவர் பிரமத்தை உணர்ந்தவர் மட்டுமல்லாமல் பிரம்மமே ஆவார். அவர் யாராக இருந்தாலும் சரி, இந்திரனால் பூஜிக்கப்பட வேண்டிய பாதங்களை உடையவர் என்பது என்னுடைய நிச்சயமான உறுதியான நம்பிக்கை. இந்த பாடல்களை படிக்கும் போது சாதியை ஆதிசங்கரர் மறுத்துள்ளார். இதனை பின்னால் அந்த அத்வைதிகள் மறைத்து விட்டனர் என்பதாக பல பேர் கூறுகின்றனர். இது தவறான கருத்தாகும். இந்த பாடலும் அத்வைத நிலையை பற்றி பேசுகிறே தவிர விவகார விவகாரன்றதுக்கு அது மாறி வந்து விஜயவகார என்னது விவகார உலகை பற்றி அல்ல. விஜயவகார உலகில் வர்ணாஸ்திர தர்மம், அதாவது சாதி உண்டு என்பதை ஆதிசங்கரர் ஏற்றுள்ளார். அவரது படைப்புகளை பற்றி பார்க்கும் இடத்தில் இதனை சற்று விரிவாக காணலாம். ஆனால் இந்த பாடலில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் எவருக்கு உறுதியான ஞானம் இருக்கிறதோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி அல்லது பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனை என் குரு என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அதாவது அத்வைத குருவாக சண்டாளனாகவோ பிராமணனாகவோ யாராக இருந்தாலும் அவரை அத்வைத குருவாக ஏற்கிறேன் என்பதை வெளிப்படையாக ஆதிசங்கரர் கூறியுள்ளார். நாட்டின் பிற இடங்களுக்கு சென்று அத்வைதத்தை பரப்ப ஆதிசங்கரர் எண்ணினார். இந்த நிகழ்வையே திக்விஜயம் என்று கூறப்படுகிறது. வசி முதலில் பூர்வ மீமாம்சை கோட்பாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்று குமாரில பட்டரை சந்திக்க முடிவெடுத்தார்.
அன்று நாட்டில் பூர்வ மீமாம்சை கோட்பாடே அதிகமானவர்களால் பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த பூர்வ மீமாம்சம் வேதம் தொடர்புடையதே. வேதத்தில் பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்ற 2 பிரிவுகள் உண்டு. பூர்வ மீமாம்சையை கர்மகாண்டம் என்றும் உத்தர மீமாம்சையை ஞானகாண்டம் என்றும் அழைப்பர். பூர்வ மீமாம்சை சடங்குகளுக்கே முதன்மை இடம் கொடுக்கிறது. சடங்குகளை தவிர்த்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விசாரணை தேவையற்றது. வேதத்தில் விதித்திருக்கும் சடங்குகளை தவறாமல் செய்ய வேண்டும். அச்சடங்குகளின் மூலம் நற்பலன்களை பெற்று வாழ வேண்டும். இந்த சடங்கினால் பெறப்படும் பலனுக்கு கடவுள் எந்த வகையிலும் காரணமாக மாட்டார். இதுவே பூர்வ மீமாம்சையர்களின் கருத்து. உண்மையில் வேத சம்கிதையில் இருந்து ஒரு மதம் உருவானால் அது பூர்வ மீமாம்சையாகத்தான் உருவெடுக்கும். சிலை வழிபாட்டையும் லிங்க வழிபாட்டையும் வேத சம்கிதை மறுக்கிறது. வட்டார மக்களிடம் காணப்பட்ட சிலை வழிபாட்டை உள்வாங்கிக் கொண்டு அக்னி வழிபாட்டையும் இழக்காமல் புதிய மதமாக இன்றைய இந்து மதம் காட்சியளிக்கிறது. வேத சம்கிதையில் லிங்க வழிபாடு காணப்படவில்லை. சிஷ்ண தேவன் என்று இழிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்படும் சிவனுக்கு முந்தைய வடிவத்தின் புரோட்டோசிவா தொடர்ச்சியான சிவனை தற்போது இந்து மதத்தில் காணலாம். பாசி பூர்வ மீமாம்சையை பின்பற்றும் குமாரில பட்டரை சந்தித்து அவருக்கு பிரஸ்தான திரியத்துக்கும் தாம் எழுதிய அத்வைத வழிபட்ட விளக்க உரையை எடுத்துரைத்து அவரை ஞான வழியை ஏற்கும்படி செய்ய வேண்டும். இது இந்த திக் விஜயத்தின் நோக்கம். குமாரில பட்டரை நெருங்குவதற்கும் ஆதிசங்கரருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. குமாரில பட்டர் துஷாக்கினி பிரவேசம் செய்ய இருக்கிறார் என்பதே அச்செய்தி. துஷம் என்றால் தவிடு. இந்த தவிடால் உடல் முழுமைக்கு மூடி தீயிட்டு கொண்டு சிறுக சிறுக கருகி உயிர் போகும்படி செய்வதற்கே துஷாக்கினி பிரவேசம் என்று பெயர். தாம் செய்த தவறான காரணத்துக்கு தண்டனையாக உயிர் விடுவதற்கே துஷாக்கினி பிரவேசம் செய்வர். குமாரில பட்டர் செய்த தண்டனைக்குரிய பாவம் என்னவென்றால் வஞ்சனையாக தன்னை ஒரு பௌத்தன் என்று சொல்லிக்கொண்டு பௌத்த ஆசிரியரிடம் கற்று பிறகு அவர்களுடைய சாத்திர கொள்கைகளை மறுத்து ஒழித்தது. குமாரில பட்டர் இவ்வாறு செய்ததற்கு காரணமாக சித்திர ஆதிர சங்கரர் என்ற நூல் கூறுகிறது. புத்த மத்தவர்களுக்கு வேத கர்மங்கள் கிடையாது. ஆதியில் அவர்களது கருத்துக்களை வெல்ல எண்ணிய இந்த குமாரில பட்டர் பௌத்தனாக மாறுவேஷம் பூண்டு பௌத்தர்களுடனே வசித்தால் தான் அவர்களது கருத்துக்களை ஏற்கலாம், பிறகு அவற்றை எதிர் வாதத்தால் முறிக்கலாம் என்று எண்ணினர். அவ்விதமே பௌத்தராக வேஷம் போட்டு அம்மத கொள்கைகள் முழுவதையும் கற்றுக்கொண்டார். பிற்பாடு வேத கர்மங்கள் அவசியம் என்பதை நிலைநாட்டும் போது இக்கர்மங்கள் விளக்கும் புத்த சமயத்தை ஆணித்தரமாக கண்டித்தார். எனக்கு போதும். உங்களுக்கு தேவையானது தேவையில்லாததுகளை வாசிப்பார். சரி, இதோட நிப்பாட்டுவோம். ஓகே, வாழ்க்கை வளப்பட்டேன். எனக்கு ஆதிசங்கர்கிட்ட விரும்ப அதுக்கு இந்த விசர் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அது எங்களுக்கு அயிலும் பார்க்கறது அது தேவையானதை படிக்கலாம். அத்வைத கொள்கையை நிறுவினர் என்றான அந்த அவரைய படிக்க ஒரு விருப்பம். நல்ல ஒரு விஷயம் கண்ட நான் கொள்ளுங்குவா. இதை விட இன்னும் ஒன்று இருக்குவா. இது மருத்துவம் இல்லையோ? இல்ல இன்னும் ஒன்று இப்ப நான் கண்ட நான் அதை படிக்க வேணும் என்று யோசிச்சேன். நல்ல எங்கட இதுகள் தான் முழுக்க என்ன இந்த ஐம்பூதங்கள் அதுகள் தொடர்ச்சியா போய் கொண்டிருந்தது. நல்ல விஷயமா இருந்தது. அதை விட்டுட்டேன் தெரியல. மார்க் பண்ணா தசநாடிகளின் பொருங்குவா. தசநாடிகளின் சுற்று சூரியகலை வலதுகால் பெருவிரல் முதல் இடது நாசி, வலது காலின் பெருவிரல் முதல் இடது நாசி வரையில இந்த சூரியகலை. இடது நாசி என்றாங்க இந்த மூக்கு தானே.
இடது நாசி. உங்களுக்கு எது இடது நாசி என்று நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா தெரியும் இஞ்சால விளக்கை. அது சந்திரகலை. இப்ப நாங்கள் இது இந்த தச நாடிகள்ல சூரியகலை சிறுகலை சந்திரகலை என்று நாங்கள் 10 நாடிகள் 10 படிக்கிறோம். படி அது இது நிலம் சுழுமுனை, அந்த சுழுமுனை அதுகள் படிப்போம். புருடன் அந்த காந்தாரி அத்தி ஆ, அலம்புட அதுகளின் சுற்று அது எப்படி வேலை செய்யுது. வலது கால் சந்திரகலை இடது கால் பெருவிரல் முதல் வலது நாசி. சுழுமுனை மூலாதாரத்தில் ஆரம்பித்து எல்லா நாடிகளுக்கு நடுநாடியாகும். சிங்குவ மூலாதாரம் தொடங்கி உள்நாக்கிலே நன்று விழுங்கச் செய்வதா. சிங்குவதானா மூலாதாரத்துல தொடங்கி உள்நாக்கில நன்று விழுங்க செய்கிறது. புருடன் மூலாதாரம் தொடங்கி வலது கண் வரை நிற்பது. புருடன் மூலாதாரத்துல தொடங்கி இந்த வலக்கண் அந்த நாடி இருக்கு. காந்தாரி மூலாதாரம் தொடங்கி வலது கண் வரை இடது கண் வரை நிற்பது. அப்ப புருடன் விளக்கண் காந்தாரி கண்ணு கண்டு தெரியும். புருடனும் இருக்கின்றது. அத்தியும் மூலாதாரம் தொடங்கி வலது காது வரை. அலம்புடை மூலாதாரம் தொடங்கி இடது காது வரை. சங்கினி மூலாதாரம் தொடங்கி குறியின் அளவு நிற்கும். குரு மூலாதாரத்திலிருந்து அபானத்தில். அபானம் என்றா வாயு. மெட்டதவாசி. நமது உடலில் 72,000 நாடிகள், தசநாடிகள், சூரியகலை, சந்திரகலை, சுழுமின முக்கிய நாடிகள் ஆகும். ஆக வாதம் பலத்தில் வித்தன் நீரில் சிலேத்துமம் விந்தில் இருகண் புருவ மத்தியில் எல்லா நாடிக்கும் ஆதாரமாக கொண்டது சுழிமுனை. இடது மூக்கு துவாரம் வரை சூரியகலை, வலது மூக்கின் துவாரம் வரை சந்திரகலை, வலது கண்ணின் வரை புருட, இடது கண்ணின் வரை காந்தாரி, வலது காது வரை அத்தி, இடது காது வரை அலம்புடை, மூலாதலத்திலிருந்து சங்கிரி, உள்நாக்கு முடியும் வரை சிங்குவை, அபான வரை குரு, ரசவாயு சுற்று. உயிர்காற்று தான் பிராணன், மெலக்காற்று தான் அபானன், தொழிற்காட்டு வியானன், ஒளிக்காட்டு உதானன், நிறவு காட்டு சமானன், தும்மல் காட்டு நாகன், விழிக்காட்டு கூர்மன், கொட்டாவி காட்டு கிருகன், இமை காட்டு தேவதத்தன், வீங்கல் காட்டு தனஞ்சை. இதுல இந்த மேலே இருக்கிற அந்த 5 வாயுக்களும் தான் இறைவன் 5 முகங்களும். அதாவது ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், அந்த 5ம் இந்த வாயுக்களுக்கும் அந்த முகங்களுக்கும் இந்த 5 வாயுக்களுக்கும் தொடர்பு இருக்கு. பிராணன் மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கு வழியாக மூச்சு விடல் பூச உதவுமு குரல் வலையில் உள்ளது. கை கால்களை வேலை செய்ய பெருவிரல் உள்ளது. அபானன் சுவாதுட்டானத்திலிருந்து வெளிப்பட்டு மெலத்தை கீழ் நோக்கி தள்ளும். ஆசன வாயை சுருக்கும். அன்னத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். குறியில் காமவேகத்தை உண்டு பண்ணும். பியானன் எல்லா நரம்பிலும் அசையும். அசையா பொருளில் உறுப்புகளை உணர்ச்சிகளை அறியவும் உணவின் சேரத்தை கொடுத்து உடலை காக்கும். உதாரணன் உணவின் சேரத்தை கொண்டு செல்லும் உடலை எழுந்து நிற்க உதவும். மேல் நோக்கி இயங்கும் வாயு. சமானன் நாபியிலிருந்து கால் வரை பெறவும் வாயுக்களை அதிகப்படாமல் சரி செய்யும். உண்ட உணவு செலுத்தவுடன் எல்லா இடங்களுக்கும் அனுப்புறது. நாகன் அறுவை வளர்க்கும், கண்களை திறப்பதற்கும், மயிர் சிலிக்க, இமை மூட வேலை செய்யும். வாந்தி எடுத்ததால் துப்புதல் ஆகிய வேலையை செய்யும். கூர்மன் மனதில் கிளம்பி கண்ணிமை கொட்டாவி வாய் மூட, கண் திறந்து மூட, கண்ணீர் வேற வேலை செய்யும். கிருகன் நாக்கில் கசிவு, நாசி கசிவு உண்டு பண்ணும். பசி வர வைக்கும். செயல் புரிய தும்மல் இருமலை உண்டு பண்ணும். தேவதத்தன் சோம்பல், தூங்கி எழுகையில் அயற்சி, தாக்குதல், கண்களை சித்தல், சண்டையிடுதல், தர்க்கம் பேசல். தனஞ்சயன் மூக்கிலிருந்து உடல் முழுதும் வீக்கம் பண்ணும். காதில் கடல் அலை இரைச்சல் போல் இறைத்தல். இறந்த 3ஆம் நாள் தலை வழியாக வெளியே செல்லுதல். வாசி 6 ஆதாரத்தின் பங்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. மனம் சித்தமாக நெற்றி புருவம் மத்தியில் உள்ளது. இதுவே ஆங்கினை அல்லது ஆக்கினை என்கிறோம். ஆகாய தத்துவத்தில் சக்கர விசுத்தி கழுத்தில் உள்ளது. வாயு தத்துவத்தில் அனாவிரதம் மார்பு பகுதியில் உள்ளது.
ம். அக்னி தத்துவத்தில் மணிப்பூரகம் வயிற்று பக்கத்தில் உள்ளது. நீர் தத்துவத்தில் அவாதித்தனம் குறி பகுதியில் உள்ளது. பூமி தத்துவத்தில் மூலாதாரம் குத பகுதியில் உள்ளது. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு இது